சரி. பெண்களுக்கு கல்வி அவசியமா? அதாவது பெண்களுக்கு கல்வி அவசியமான்னு கேட்டால் கல்வி எல்லாருக்குமே அவசியம். ஆண்கள் பெண்கள்ங்கிற வேறுபாடெல்லாம் கல்விக்கு கிடையாது. என்ன அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்பொழுது என்ன சொல்கிறான்னு கேட்டால், உல் மூமினூன உல் மூமினாத்து, மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் பாலுஹும் அவுலியாவு பாலின், ஒருவர் மற்றவருக்கு உற்ற நண்பர்களாக திகழ வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு அல்லாஹ் அடுத்து விளக்குறான். யஅமுருன பில் மஅரூஃப், நன்மைகளை அவர்கள் ஏவுவார்கள். ஒ யன்ஹவுன அனில் முன்கர், தீமைகளை தடுப்பார்கள். அப்போ ஆண்களும் பெண்களும் நன்மைகளை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்கிற கடமையும் தீமைகளை தடுக்கிற கடமையும் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. மூமினூன மூமினாத் ரெண்டையும் சொல்லுகிறது. நன்மையை ஏவுறதா இருந்தால் நன்மையை அறியணும். அறிஞ்சால் தானே முட்டாளுக்கு ஏவ முடியுமா? நன்மையை ஏவுவது தீமையை தடுக்கிறதுலாம் யாருக்கு முடியும்? நாலேஜ் இருந்தால் தான் நன்மைகளை ஏவ முடியும், தீமைகளை தடுக்க முடியும். அப்போ நன்மை தீமைகளை ஏவுவதற்கே மார்க்கத்தில் கட்டளையிடப்பட்டிருக்கும் பொழுது அறிந்து கொள்வதற்கு என்ன இல்லை, எந்த விதமான தடையும் கிடையாது. எல்லாத்தையும் நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ குர்ஆனில் அல்லாஹ் குர்ஆனை சிந்திக்க மாட்டீர்களான்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். குர்ஆனை சிந்திக்கிறது ஆண்களுக்கு மட்டுமா? எல்லாருக்கும் தானே. குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களான்னு குர்ஆனில் அறிவியலை பற்றி எல்லாம் சொல்லத்தானே செய்கிறான், புவியியலை பற்றி எல்லாம் சொல்லத்தானே செய்கிறான், கருவளர்ச்சியை பற்றி எல்லாம் சொல்லத்தானே செய்கிறான், மழை எப்படி பெய்யுதுன்னு எல்லாம் சொல்லத்தானே செய்கிறான். எல்லா டாப்பிக்கும் குர்ஆனில் இருக்க, எல்லா தலைப்புகளை பற்றி என்ன இருக்குது குர்ஆனில் இருக்குது. அது நீங்கள் சிந்தியுங்கள். கடலை பற்றி சொல்கிறான், எல்லாத்தையும் காற்றை பற்றி சொல்கிறான், எப்படி மழை பெய்யுதுங்கிறத பற்றி எல்லாம் சொல்கிறான். இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்கிற மாதிரி அல்ல, அதை விட மேலாகவே எல்லாம் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். அப்போ அதையெல்லாம் சிந்தியுங்கள்னு சொன்னாலேயே அதெல்லாம் கற்றுக்கொள்ளணும், அதெல்லாம் அறிஞ்சு கொள்ளணும்னு வருதா இல்லையா? அப்போ ஆணுக்கு பெண்ணுக்கு உள்ளது தானே. குர்ஆனை சிந்தியுங்கள்ங்கிற அந்த ஒரு சொல்லுக்குள்ளேயே எல்லா விதமான அறிவுகளையும் ஆணும் பெண்ணு ரெண்டு பேரும் என்ன செய்யணும், சமுதாயத்தில் பெறணும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அறிவை பெருக்கி கொள்ள வேண்டும், கல்வியை வளர்த்து கொள்ள வேண்டும். இதில் என்ன இல்லை, யாரும் ஆம்பளை தான் படிக்கணும் பொம்பளை படிக்கக்கூடாது என்றெல்லாம் சொன்னால் அது தப்பு. ஆனால் அதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இந்த கல்விங்கிறது அறிவை வளர்க்கிறது என்பதை கடந்து அது ஒரு வேலை வாய்ப்புக்குரிய சாதனம் அப்படிங்கிற அளவில் தான் அதிகமான கல்விகள் நம்ம நாட்டில் இருக்கிறது. கல்வி முறையிலே அறிவை வளர்க்குறதுக்கு உள்ள விஷயங்கள் என்ன இல்லை, அதிகமாக கிடையாது. வேறு வேறு நாடுகளெல்லாம் படித்து என்ன செய்யலாம், விஞ்ஞானிகள் அப்படி இப்படிலாம் ஆகலாம். இங்கேலாம் அவர் அந்த ஐடியில் போய் படித்தா, சில நிறுவனங்களில் படித்தா வேண்டாம் நீங்கள் என்ன செய்யலாம், பிரகாசிக்க முடியுமே தவிர நம்முடைய கல்வி திட்டங்கள் எல்லாம் வெறும் மனப்பாடத்தை அடிப்படையாக கொண்ட கல்வி திட்டம். மெக்காலே கல்வி திட்டம்னு சொல்கிறான் பாருங்களேன். நல்ல ப்ளஸ் டூவில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருப்பான். அவன்லாம் எங்கே லிஸ்ட் எடுத்து பாருங்கள், ஒன்றுமே இருக்க மாட்டான். நான் பேப்பரில் தினத்தஞ்சு பேப்பரில் பெரிய செய்தி வந்திருக்கும். அந்த ஆம்பளை அந்த பொம்பளைலாம் எங்கே இருக்காங்கன்னு கேட்டு பாருங்கள். ஏன் இந்த மார்க் எடுக்கிறதுக்கு பெரிய அறிவுலாம் தேவையில்லை, மனப்பாடம் பண்ணி எழுதிடும். தப்பாக கூட இருந்தால் கூட மனப்பாடம் பண்ணி எழுத வேண்டியதான். அதுதான் மார்க் உள்ளும். அங்கே சிந்திக்கிறது, நம்மளை ஆராய்ச்சி பண்ணுறது, நம்மளாக இப்போ ஜென்ரல் நாலேஜை வச்சு எழுதுறதுக்கெலாம் என்ன இல்லை, வேலை கிடையாது. அப்போ இப்போ உள்ளது எல்லாமே மனப்பாடம் சம்மந்தப்பட்ட ஒரு கல்வி தானே தவிர இதில் பெரிய அறிவு வளருங்களாம், வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில படிப்புகள் கிடைச்சா என்ன செய்யும், வேலை வாய்ப்பு கிடைக்குமே தவிர அறிவை வளர்க்கக்கூடிய பாடத்திட்டங்கள் எல்லாம் நம்ம நாட்டில் என்னவா இருக்குது, ஜீரோவாக இருக்கிறது. நம்மளும் படிக்கிறது எதுக்கு தான் படிக்கிறோம், ஒரு அறிவை வளர்க்குறதுக்கு படிக்கிறாங்க. ஒரு +2 வரைக்கும் எழுத்து அதை தெரிந்து கொண்டு நீங்கள் அறிவை வளர்க்குற புஸ்தகங்களை படித்தா கூடுதல் அறிவு போயிடும். இந்த படிப்புக்கு நேரத்தை அறிவை வளர்க்குறதா நோக்கமாக இருந்தால் என்ன செய்யணும், +2 வரைக்கும் ஓரளவு ஆங்கிலம் அதெல்லாம் தெரியறதுக்காக ஓரளவுக்கு படிச்சுக்கிறங்க. படித்த பிறகு அறிவை வளர்க்குறதுக்கு எல்லா மொழியிலையும் நிறைய நூல்கள் வந்திருக்குது. அதை வீட்டில் உட்காந்து ஒதுக்கி படிச்சேன்னு சொன்னால் அவன் டிகிரி வாங்கிட்டு வர்றவனை விட அதிக அறிவு யாருக்கு இருக்கும், இவனுக்கு கூடுதலாக இருக்கும். யாருக்கு? அது மாதிரி. ஏன்னா அவங்க அது மாதிரிலாம் தரதில்லை. அவுரங்கசீப் எந்த வருஷம் செத்தான், இவன் எந்த வருஷம் போனால், இதில் என்ன உனக்கு இருக்குன்னு இன்னும் மாலிகாப்பூர் படையெடுப்பு தான் சொல்லிட்டு இருப்பாங்க, வரலாறுன்னு சொல்லிக்கிட்டு. இந்த மாலிகாப்பூர்னா என்னென்னு தெரியாது. இதெல்லாம் என்ன, இதில் என்ன யூஸ் இருக்குது, என்ன நன்மை இருக்குது, ஒன்றுமே நன்மை கிடையாது. அப்படியான படிப்பு 1-2 படிப்பு இந்த அறிவியல் லேசாக தொட்டு காட்டுறாங்க. அதனால் நீங்கள் என்ன விளைக்கணும்னா, கல்விங்கிறது இதல்ல கல்வி, நம்ம நாட்டில் உள்ள கல்வி கிடையாது. அறிவை வளர்க்க நினைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீங்க என்று சொன்னால் வீட்டில் உட்காந்து என்ன செய்யலாம் பண்ண. ஆனால் ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் அவன் அறிவை வளர்க்குறதுக்காக அறிவை வளர்க்குறதுக்கு மட்டும் நம்ம படிக்கலை, நல்லா விளங்கிக்கிறங்க. நம்ம எதுக்கு டிகிரி வாங்குற வரை அறிவை வளர்க்குறதுக்கா இல்லை, நம்மளோ படிக்கிறதெல்லாம் எதுக்குது, வேலை வாய்ப்புக்கு தான். அவ்வளோ லட்ச ரூபா செலவழித்து படிக்கிறது எதுக்காக வேண்டிதான், அது நம்ம துன்யாவில் வாழ்வதற்கு ஒருத்தன் தொழில் செய்கிறான், அது செய்கிறாங்கிற மாதிரி நம்ம அந்த படித்து கொண்டோமே. ஆனால் ஒரு லேபர் மாதிரி இல்லாமல் நல்ல சம்பளம் வாங்கலாம். அவனுக்கு 3000 ரூபா கிடைச்சா நமக்கு 30,000 ரூபா கிடைக்கும். அவன் 5000 ரூபா வாங்கினா நம்ம 50,000 ரூபா வாங்கலாம். வெளிநாட்டுக்கு போனால் 1 லட்ச ரூபா சம்பளம் கிடைக்கும். அப்போ இந்த படிப்பை நம்ம படிப்பது
அறிவை வளர்க்கிறதுங்கிறது வந்து நீங்களா வளர்த்து கொண்டா தான் உண்டு, நல்லா விளங்கிக்கிறீங்க. இப்போ நீங்கள் டிகிரியே படித்தாலும் சரி, அறிவை வளர்க்குறத என்ன செய்யணும், நீங்களா அதுக்குண்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் தனியாக வளர்த்துக்கொள்ளணுமே தவிர இதில் அறிவு ஒன்றும் வளர போகிறது இல்லை, பெருசாக ஒன்றும் என்ன செய்யாது, வளர போகிறது கிடையாது. ஆனால் சில மொழி அறிவு, சில சின்ன அளவுக்கு சில யூஸ் ஆகக்கூடிய விஷயங்களை சொல்லி தருவாங்க. அதனால் நம்ம படிக்கிறதெல்லாம் எதுக்குன்னு விளங்கிக்கிறங்க, வேலை வாய்ப்புக்கு தான் அவ்வளோ ரூபாய் செலவழிக்கிறோம். இப்போ பெண்கள் வந்து படிக்கிறாங்கன்னு வைங்க, அவங்களும் அந்த அறிவை வளர்த்துக்கிற விரும்பினார்களே, ஆனால் அவங்க ஒரு +2 லெவலுக்கு படித்து விட்டு நல்ல அறிவை வளர்க்கக்கூடிய அளவுக்கு வீடுகளில் புஸ்தகத்தை வைத்து கொடுத்து அதை நம்ம கைடு பண்ணோம்னு சொன்னால் பெரிய பெரிய பட்டம் பெற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அறிவை விட அதிகமான அறிவை அவங்களுக்கு என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பெண்கள் வந்து கல்லூரிக்கு போய் படிக்கலாமான்னா படிக்கலாம், இந்த படிப்பையும் படிக்கலாம். ஆனால் நம்ம வேலைக்கு அனுப்ப போகிறோமா, அவங்க வேலைக்கு போய் அனுப்புறதுக்கு மார்க்கத்தில் அதுக்கு இடம் தருமா, அவங்க அதை படித்த அம்புட்டு பேருடைய பணமும் வீணாக போய் நான் பார்க்குறேன், எத்தனை பேர் பார்க்குறேன். லட்சம் பணத்தை கொடுத்து நீங்கள் படிக்க வைத்து ஒரு டாக்டர் படிக்க வச்சா மட்டும்தான் அவங்க தனியாக ப்ராக்டிஸ் பண்ண முடிகிற காரணத்தினால அது அவங்களுக்கு தொழிலுக்கு யூஸ் ஆகுது, வழங்குதா. பாக்கி உள்ள எல்லா படிப்புலையும் 95% வந்து வீட்டில் சோறாக்கி போடுறதுக்கு தான் அது உதவுது, வழங்குதா. படிச்சுவிட்டு என்ன செய்ய வேண்டியதான், பார்த்தா அதுக்கு தான் உதவுதே தவிர குடும்ப அதில் தான் போயிடுது. அவங்களுடைய லைஃப் என்ன செய்ய முடியுது, அவங்க பெரிய இப்போ ஆர்கிடெக்ட் படிச்சுட்டு ஆர்கிடெக்ட் வேலை பார்க்குறதுக்கு ஊரை பிரயாணம் பண்ணிட்டு போக முடியுமா, அப்படியான ஒரு இது இருக்குதா. அப்போ அந்த மாதிரியான பொருளாதாரத்தை நம்ம செலவு செய்து அவங்களுக்கு வந்து உதவ மாட்டா என்ன இல்லை, அது உதவ மாட்டேங்க. அதை இன்னும் பார்க்குறோம். ரெண்டாவது என்ன பார்க்குறோம்னு கேட்டால், இந்த படிக்க போகிறதுங்கிற ஒரு அடிப்படையில் வந்து பெண்களுடைய ஒரு பலவீனம் ஒன்று இருக்குது. நம்ம குடும்ப எல்லாம் தெளிவாக நினைஞ்சிருக்கிறோம், வேலைக்கு இருக்கிறோம். பெண்களுடைய பலவீனம் என்ன, அவங்க வந்து ஒரு காலியாக ஒரு இடத்த வச்சுருப்பாங்க, விளங்குதா. அந்த ஒரு இடம் அவங்க வயசுக்கு வந்து ஒரு பருவம் வந்தோன்னு ஒரு குழப்பமான நிலையில் இருக்குமா, அந்த நேரத்தில் யார் வேண்டாலும் அவங்கள என்ன செய்யலாம், அவங்க உள்ளத்தை வந்து ஈர்த்து அவங்கள எப்படி வேண்டாலும் மாற்றிடலாம். தாய் வேணாம், தகப்பன் வேணாம், இஸ்லாமும் வேணாம், ஒன்று வேணாங்கிற அளவுக்கெல்லாம் அவங்க அந்த முடிவு எடுத்துருவாங்க. அவங்களுடைய அந்த பலவீனம் என்ன இருக்குது, அப்படி தான் அவங்க படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதையும் விவரித்து சொல்ல முடியாது. குடும்பவியல் அதை பற்றி நினைஞ்சிருக்கணும். அந்த அந்த சீடியில் உங்களுக்கு 2 நாள் 3 நாள் அதை பற்றி விளக்கியிருக்கிறோம். ரமலானில் போட்ட ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அந்த சீடி வாங்கி பார்த்துக்கிறங்க. அதை வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆணு மண்ணு ஒன்றா உட்கார்றது பெரும்பாலான படிப்பு கோ எஜுகேஷனாக தான் இருக்குது. அது பல மாதிரி இப்போ செல்ஃபோனை வாங்கி கொடுத்துட்றோம், SMS அனுப்பி கொள்வது, பல மாதிரி ராங் கால்லேயே முக்கால்வாசி இது லைஃப் வீணாக்கிடுவோம். தற்செயலாக வர ராங் காலாக இருக்கும். நீ யார் எவருன்னு பேசி அப்படியே ஒரு மாதிரியாக கோத்துக்கிட்டு ஆம்பளை பல மாதிரி ஹிக்மத்து பண்ணுவான். அதெல்லாம் பொம்பளைகளுக்கு வழங்க மாட்டாங்க, வழங்குதா. பொம்பளைகள் இருப்பதற்காக வேண்டி பாதி பேர் கூட்டு போய் எங்கள் குற்றாலத்தில் விட்டு ஓடி போயிடுவாங்க. கொஞ்ச நாள் கல்யாணம் பண்ணுற கூட்டிகிட்டு அப்படிலாம் அனுபவித்து சந்தியில் நிற்கிற பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம நெருப்பில் போட்ட மாதிரி காப்பாற்ற வேண்டியிருக்கு. படிப்புங்கிறதை விட எது தேவை, மானம், மரியாதை, அதனுடைய எதிர்காலத்துக்கு உத்தரவாதம், அதுக்கெல்லாம் தேவை இருக்கிறது. அதுகளுக்கு ஒன்றும் விளங்காத ஒரு பருவத்தில் இருப்பாங்க. நம்ம பாட்டுக்கு சுதந்திரமான அனுப்பி விடுறதும், ஃபோனை போட்டு கொடுத்துட்றதும், ஃபோனை வாங்கி கொடுத்துட்றதும், அவங்க அதே காரணங்க ஸ்பெஷல் கிளாஸுங்கிறதும், பொய் சொல்கிறதும், ஆம்பளைக்கு நிகராக பொம்பளை என்ன செய்கிறாங்க இன்றைக்கி, அது மாதிரி வந்து பொய் சொல்லக்கூடிய காட்சிகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதனால் நம்ம என்ன செய்யணும், இதை ஒரு கவனத்தில் கொண்டு படிக்க வைக்கும் பொழுது அந்த கற்புக்கு சேதம் இல்லாமல் இருக்குமா, அவங்களுடைய மார்க்கத்துக்கு சேதம் இல்லாமல் இருக்குமா, அவங்களுக்கு அது உயிருக்கு இன்னும் சொல்லப்போனால் வேறு மாதிரி கடத்திட்டு போய் நினைஞ்சிடறான். ஒரு சின்ன பிள்ளைய கடத்திட்டு போய் கற்பழித்து கொலை பண்ணியிருக்காங்க, என்கவுண்டர் போகிற அளவுக்கு வச்சு பாருங்களேன். அவங்க சின்ன வயசில் கொஞ்சம் அழகாக இருக்குன்னு வைங்களேன். அதனால அவன் எடுத்து பருவ வயசு கூட வராத, வயசுக்கு வராத ஒரு பிள்ளை அது. அந்த பிள்ளையை கடத்திட்டு போய் நினைஞ்சு விட்டா இந்த கோயம்புத்தூரில் கதம்போம் பார்த்தீங்கல்ல. அப்போ நாடே அதிர்ச்சி அடைஞ்ச விஷயத்துக்கு என்ன காரணம், இந்த மாதிரி மிருகங்கள்லாம் இருக்கிறாங்க. ஆம்பளை இல்லை, எல்லாரும் மிருகம் இல்லை, ஆனால் மிருகம் இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குங்கிறலாம் கவனத்தில் கொண்டு பார்த்தோம்னு சொன்னால், பொம்பளையில் பிள்ளைகளை அனுப்பி விட்டால் நெருப்பு கட்டின மாதிரி தான் இருக்க வேண்டியிருக்கு. திரும்பி வந்தால் தான் நமக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. எங்கிட்டாவது அவங்க கடத்திக்கிட்டு போகிறதும் உண்டு, ஓடி போகிறதும் உண்டு, பல மாதிரியான அது நவீன காலத்தில் உள்ள தொழில்நுட்பங்கள் என்ன செய்கிறது, அதையெல்லாம் கெடுக்கக்கூடிய ஒரு அம்சம்லாம் இருக்கிறது. நம்ம என்ன செய்யணும், நம்ம பிள்ளைகளை ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், அதுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், அது ஒரு நல்லபடியாக வாழணும், மார்க்கத்தை பேணணும், துன்யாவிலையும் வெற்றி பெறணும், மறுமையிலையும் வெற்றி பெறணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற முறையில் இங்கே இருக்குதா, கிடையாது. அனுப்பும்போது நீங்கள் இருக்கா போட்டு அனுப்புனாலும் உள்ள கப்போனா அதெல்லாம் ஒன்றும் அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, விளங்குதா. இங்கே வெளியே தான், வெளி உலகத்துக்கு தான் அதெல்லாம் காட்டிக்கிற முடியுமே தவிர உள்ளுக்குள்ளே அதெல்லாம் என்ன செய்யலை, நடக்கவே கிடையாது. அப்போ அதுவும் நம்ம வந்து கவனத்தில் கொண்டு பார்த்தோம்னா இது ஒரு பிரச்சனை. அடுத்து என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, இப்போ பிற்போக்காக கூட நீங்கள் நினைக்கலாம், நான் சமூகத்தின் நன்மையை கருதி தான் இதை சொல்கிறேனே தவிர அறிவை வந்து வளர்க்குறதுக்கு இது வேலைக்கு தான் படிக்கிறாங்க, அறிவை வளர்க்க வீட்டில் வச்சு வளர்க்க வைங்க, தப்பு கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், படித்த பெண்கள் வந்து மாப்பிள்ளை தேடும் பொழுது படித்த மாப்பிள்ளை தான் தேட முடியும். ஏன், முதல்ல நான் சொல்லிட்டேன், படிக்காத மாப்பிள்ளை வேணான்றுவான்.
ஒரு ஊரில் ஒரு அதிராம்பட்டத்தில் 1000 இளைஞர் இருக்கான்னு வைங்க, 1000 இளைஞர் இருக்காங்க, 1000 இளம்பெண்கள் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். இந்த 1000 இளம்பெண்களுக்கு 1000 பேரை மாப்பிள்ளையாக தேடலாம். அதில் 25 படித்த பொம்பளை இருக்குன்னு வைங்க. அந்த 25 படித்த பொம்பளையும் 25 படித்த மாப்பிள்ளை இருக்கான்னு வைங்க. அப்போ இந்த 25லாம் தேட வேண்டியிருக்கும். அதிகமான நம்பரில் தேட முடியாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம படித்த பெண்களுக்கு மாப்பிள்ளை தேடும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், சமமாக படித்த மாப்பிள்ளையை தான் பார்க்குறோம், மேலே படித்த மாப்பிள்ளையை பார்க்குறோம். படிக்காத மாப்பிள்ளையை நம்மளும் பார்க்க மாட்டேங்கிறோம், அவனும் வேணான்றான். அம்மாடி படித்த பொண்ணா எனக்கு வேணாங்கிறான். அப்போ என்னவாகுது, படித்த பெண்ணுக்கு வந்து வாழ்க்கையை தேடுறதா இருந்தால் 1000 பேரில் தேடுறதுக்கு பதிலாக 25 பேர்லாம் தேட வேண்டியிருக்கு. பொதுவாக பொண்ணு ஒரு மாப்பிள்ளை தேடுறாங்க 1000 பேரில் தேடலாம். படித்த மாப்பிள்ளை தான் வேணும், ஈக்குவலாக வேணும்னா எத்தனை தான் போயிடும்? 975 படிச்சிருக்க மாட்டானா, இவளுக்கு ஈக்குவலாக படிக்க மாட்டானா, அந்த 25 மாப்பிள்ளைக்குள்ளே தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, தேட வேண்டிய நிலைமை ஏற்படுது. அப்போ என்ன ஆகும், கம்மியாக போயிடுமா? அதுக்கப்புறம் என்ன ஆகும், அப்படியே இழுத்துக்கிட்டே போகும், மாப்பிள்ளை கிடைக்காது. 18, 20, 26 படித்த பெண்கள்லாம் 26, 30லாம் வீட்டில் உட்காந்துட்டு இருக்குது. என்னடான்னு கேட்டால் படித்தது தான் காரணம். ஏன் வீட்டில் உட்காந்துருக்கு காரணம் என்ன? படிக்காதெல்லாம் வந்து உடனே கல்யாணம் பண்ணி அது ஒரு நல்ல சந்தோஷமாக என்ன செய்யுது, வாழ்க்கைன்னா அதானங்க, வாழ்க்கைன்னா ஒரு சந்தோஷம், அதானே வாழ்க்கைங்கிறது. அந்த அந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை விளங்காதவர்களாக இருக்கிற காரணம் என்னென்னு பார்த்தா, படித்த மாப்பிள்ளை கிடைக்கல, 25 வயசு 26 வயசு கடந்த பிறகு என்ன செய்வாங்க, பாலிசியை தளர்த்துவா. எப்படி படிக்காட்டாலும் பரவாயில்லை, அவன் ரெடியாக இல்லை. இப்போ அவனுக்குதா படிக்காட்டும் பரவாயில்லம்மாங்க. இப்போ 2 வயசாக போச்சு, வயசு முத்தி போச்சு. அடுத்து வந்து இவன் படித்தது வேணாங்கிறான். அப்போ எப்படி கிடைக்கும்? அப்போ நமக்கு இந்த படிப்புங்கிறதை விட அது ஒரு இடத்துல கல்யாணம் கட்டி கொடுத்து வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு பார்க்கணுமா இல்லையா? இது இப்படியே அந்த ஈகோ, அந்த பெண்களுக்கு அந்த ஈகோ வந்து என்ன செய்யும், அவன் வேணாம், இவன் வேணாம், அவன் அந்த மளிகை கடையில் வேலை பார்க்குறான், இவன் ஜவுளி கடையில் சேல்ஸ்மேனாக இருக்கிறான், நான் வந்து BA MAன்னு சொல்லிட்டு தெரியுமா, கொஞ்ச நாளைக்கு சொல்லிட்டு இருப்பா. அது மாதிரி எல்லாம் படித்தவனாக இருந்தால் வேண்டாம், சரியாக வரலாம். ஆண்கள் படிக்காத ஒரு சமுதாயத்தில் போட்டு பொம்பளைகள் படிச்சுட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அது எப்படி வாழ்க்கை கிடைக்க மாட்டேங்குது, வழங்குதா? அப்போ அதனால தான் என்னவாகிறது, நிறைய குமர்கள் படித்த, நீங்கள் வந்து லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா படிக்காத குமர்களை விட படித்த குமர்கள் தேங்கி கிடக்கும். படிக்காத குமர்கள் வந்து அப்போ 20க்குள்ளே ஓடி போயிடும், எல்லாம் என்னவாயிரும், 20க்குள்ளே கல்யாணமாகி போய் செட்டில் ஆகி போயிடும். படித்ததெல்லாம் வந்து 26, 30 அதிக கணக்கில் சதவிகிதத்தில் படித்ததுக்கு சீக்கிரமாக அமைஞ்சிருக்கும். டோட்டல் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம என்ன சமூக நன்மை என்ன, நம்ம பெத்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், அவங்க நல்ல சந்தோஷமாக இருக்கணும் என்று சொன்னால், அப்போ நம்ம ஆண்கள் எல்லாம் அனைவரும் படிக்காமல் அவன் 8ஆம் கிளாஸ் படிச்சுன்னு பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு ஓடணும் வெளிநாட்டு விரட்டிட்டு இருக்கிறோம். அப்போ ஆம்பளை எல்லாம் படித்த பிறகு பொம்பளையில படிக்க வச்சா அதிகமாக 1000 பேர் படித்தவனாக இருப்பானா, 1000 பேரில் தேடலாம். 25 பேர் படிச்சிருக்கிற ஒரு சமுதாயத்தில் போட்டுக்கிட்டு பொம்பளை மட்டும் படிக்க வச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா அதில் ஒரு கொடுமை என்ன தெரியுமா, ஆம்பளை விட நீ பொம்பளை தான் அதிகமாக படிக்கிறாங்க. ஏன், ஆம்பளை வந்து அவனை சம்பாதிக்க அனுப்பி விட்றாங்க, வழங்குதா? 20 வயசு 18 வயசு ஆனவனு செய்கிறாங்க, எறா பாஸ்போர்ட்டை ஓடுறா சவுதிக்குன்னு அனுப்பி விட்றாங்களா, அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. பொம்பளை வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்கா, நீ சும்மா தானே இருக்க படிக்கப்போ, அவன் சம்பாதிக்கிற காசெல்லாம் பணத்தை செலவழித்து கடைசியில் எல்லா வீட்லையும் பார்த்தா படித்தது பொம்பளையாக இருக்குது, ஆம்பளை படிக்க மாட்டேங்கிறான். ஆனால் ஆம்பளையும் முதல் படிக்க வைங்கப்பா, ஆம்பளையும் அதே அளவுக்கு படித்த பிறகு பொம்பளையும் எல்லாரும் படிச்சுட்டு வந்தாங்கன்னா எல்லாம் படித்த மாப்பிள்ளை படித்த பொண்ணாக இருக்கும், ஈகோ பிரச்சனை வராது. பொம்பளை அம்புட்டும் படிச்சிருக்கோம், ஆம்பளை அம்புட்டும் படிக்கட்டும், அதனால உண்டாகட்டும். இப்போதைக்கு என்ன, 100 பொம்பளை படித்தா 50 ஆம்பளை தான் படிச்சிருக்கிறான். இன்றைக்கி உள்ள கணக்கு என்ன, எல்லா இளைஞரும் நாங்கள் பார்க்குறோம், துவையில் நாங்கள் பார்த்தோம், எல்லாம் படிக்காமல் தான் நிற்கிறான். அவன் வயசில் உள்ள பொம்பளை அங்கே படிச்சுட்டு இருக்குதோ, அவன் வயசில் உள்ள ஆம்பளைலாம் என்ன செய்யறாங்க, வந்துக்கிட்டு கூலி வேலை பார்த்துட்டு இருக்கான் ஆம்பளைலாம். அப்போ ஆம்பளையை படிக்க வைக்கிறதுன்னு அவன்கிட்ட வருமானம் வருதுன்னு சொல்லி அவனுக்கு அநீதி இழைக்கிறீங்க. பெற்றோர்கள் வந்து ஆம்பளைக்கு கல்வியை கொடுக்காம படிக்க வைக்காம இவனை வச்சு நம்ம அறுவடை செய்யலாம், இவனை சம்பாதிக்க சவுதிக்கு அனுப்புனா 5000 ரூபா அனுப்புவான்னு நினைக்கிறீங்களே தவிர இவன் படித்தா ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவான், சமுதாயத்தை நன்மைப்படும் நினைக்கிறோமா நம்ம? அப்போ ஆம்பளையில் முதல் என்ன செய்யுங்க, எல்லாரும் படிக்க வைங்க. எந்த காரணத்தை கொண்டு கஷ்டப்பட்டு வாயை கட்டி வைத்த கவட்டியாது ஒரு ஆம்பளையை நீங்கள் படிக்க வச்சு என்ன செய்யுங்க, அவனை ஒரு டிகிரி ஹோல்டர் ஆக்குனீங்கன்னா, அவனுக்கு தேவையான ஒரு துறையை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவன் நல்லா இருப்பான், குடும்பம் நல்லா இருக்கும், சமுதாயம் நல்லா இருக்கும், நல்ல சம்பாதிப்பான், அது ஒரு சமுதாயத்துக்கு கண்ணியம் தரக்கூடியதாக இருக்கும். அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால் வந்து படிக்கிறதுன்னா நல்லா பறக்கத்தா இல்லை பணங்கன்னு தந்திருந்தான்னு சொன்னால், பெண்கள் மட்டும் படிக்கக்கூடிய துறை எல்லா படிப்புலையும் அப்படி கிடையாது, சில படிப்பில் தான் அப்படி இருக்குது. எந்த படிப்பில் வந்து கோ எஜுகேஷன் இல்லாமல் தனியாக பெண்களுக்கு படிக்கிற வாய்ப்பு இருக்குதோ அதில் படிக்க வச்சிங்கன்னா, அதுலேயும் படிக்க வச்சாலும் இந்த ஆட்டோக்காரனை நம்பி அனுப்புறது அதெல்லாம் பெரிய சேதம் எங்கே ஏற்படுது, படிக்க பொம்பளை பள்ளிக்கு தான் போகுது. அது கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆட்டோக்காரனை நியமிச்சு விட்ருவாங்க. அவன் ஆட்டோக்காரன் என்ன செய்வான், முதல்ல கூட்டிகிட்டு போவான், சாதாரணமாக பேசுவான், அப்படி இப்படி பேசி இன்னும் வச்சுக்காது. பெண்கள்ட்ட இந்த பலவீனத்தை பயன்படுத்திக்கிறோம்.
பெண்கள் இந்த மாதிரி கடத்தி கொள்ளப்படுற எல்லா பெண்களும் யாராக இருக்கிறாங்கன்னு கேட்டால் அறிமுகமானவர்களால் தான் இவ்வளோ நடக்கிறது. அறிமுகம் இல்லாத தூக்கிட்டுலாம் போகிறது கிடையாது. அப்போ அந்த மாதிரியும் யாருக்கு பாதுகாக்க இயலுமோ பெண்களை வந்து நீனே கொண்டு விட்டுட்டு வருவியா, நீனே வாசல் நின்று உன்னை கூட்டிகிட்டு வருவியா, அல்லது மகரமான அண்ணனே தம்பியே சித்தப்பனே பெரியப்பனே போக இயலுமா, நீ வந்து படிக்க வைக்கலாம். அப்போ நீ வந்து போயிட்டு அந்த டிரைவர் கூட்டிகிட்டு வா, இந்த அவனை போய் கூட்டு வா, இந்த பக்கத்து விட்டு மாமா போய் கூட்டு வரட்டும், ஏற்று விட்டு மச்சான் போய் கூட்டு வானா கூட்டிகிட்டு போயிடுவான். அவனுக்கு யார் அப்படிலாம் நடக்குதா இல்லையா? பொம்பளை ஏமாத்திடுறான். அதனால் என்ன செய்யணும், நீங்கள் படிக்க வைக்கிறது வந்து ஏனாதானு பொறுப்பற்றவர்கள்லாம் படிக்க வச்சிடக்கூடாது. யார் வைக்கலாம், படிக்க வைங்க. உங்களுக்கு கண்காணிக்க இயலுமா, ஒவ்வொரு நடவடிக்கையும் கவனிக்க இயலுமா, அந்த குழந்தையை பாதுகாக்க, கை குழந்தையா இருக்கும் எப்படிலாம் பாதுகாக்கிறீங்க, அதை விட பாதுகாக்க வேண்டிய டேஞ்சரான பருவமுள்ள அது பருவ வயசுங்கிறது. ஒரு சிலிப்பு லேசாக சிலிப்பான நல்லா நாசமாக போயிடும். அப்போ அந்த மாதிரியான ஒரு பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை வந்து கண்காணிக்க வசதி உள்ளவங்க என்ன செய்யுங்க, படிக்க வைங்க. இல்லைன்னு சொன்னால் இப்போ நான்லாம் உலகத்துலாம் சொல்லிட்டு நான் படிக்க வச்சேன்னா +2 என் மகளை நிப்பாட்டி விட்டேன், நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லா சந்தோஷமாக இருக்குது, முடிஞ்சு வச்சுக்காத வணங்குதா. படிக்க வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன் நம்ம என்ன செய்யணும், படிப்பை விட நாம் என்ன தேர்வாக்குறோம், நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், நல்ல வாழ்க்கை கிடைக்கணும். படித்து போட்டு அதே வந்துட்டு பார்த்து கவலைப்பட்டு நம்ம இருக்கக்கூடாது, நெருப்பு கட்டின மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமா இல்லையா? அது மாதிரி இது என்ன செய்யணும், எல்லாரும் ஒரு கவனமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். படிப்புன்னு இப்படி எக்ஸ்ட்ரீமாக போய் அந்த படுகொலையும் தள்ளிடக்கூடாது, கூமுட்டையும் ஆக்கி விட்டுறக்கூடாது, எழுத்தறிவற்ற சம்மதமாக ஆக்கிடக்கூடாது. நல்லா வந்து ஒரு +2ங்கிற ஒரு கணிசமான படிக்க வைங்க. அப்புறம் அறிவை வளர்க்கக்கூடிய பாடங்களை வீட்டில் வச்சு என்ன செய்யுங்க, படிக்க வச்சு பெரிய பெரிய ஜீனியஸுகளாக நம்ம மூளை உண்டாக்குனீங்கன்னு சொன்னால் அது ஒரு நல்ல தலைமுறையில் உண்டாக்கணும் இப்போதைக்கு. சரியா? பின்னாடி நம்ம வளர்ந்த மண்ணெலாம் காலேஜெலாம் ஆரம்பித்து ஒழுங்காக வரும்போது பார்த்துக்குறோம் இன்ஷா அல்லாஹ். சரி.